அண்மை செய்தி. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நவம்பர் 19 வரை 3 பேரும் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவில் மாணவியுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் முழுமையாக அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதாவது கோவை மாநகரில் உள்ள விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி இடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் காரில் உட்கார்ந்து ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை அங்கு வந்த 3 பேர் ஆண் நண்பரை அடித்துவிட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருந்தார்கள். இது தொடர்பான தகவல் வெளியாகி போலீசார் அங்கு சென்று மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். மேலும் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகளை சுட்டு பிடித்தார்கள். அதாவது குணா என்கிற தவசி, சதீஷ் என்கிற கருப்புசாமி, கார்த்தி என்கிற காளீஸ்வரன் ஆகிய 3 பேரையும் சுட்டு அடுத்த நாளே பிடித்து அவர்களை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார்கள். இந்த நிலையில் 3 பேரையும் இன்று நேரில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற JM2 நீதிபதி அப்துல் ரகுமான் நேரில் சந்தித்து விசாரித்தார். அந்த வழக்கு விசாரணையில் ஈடுபட்ட அவர் 19ஆம் தேதி வரை அவர்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது 14 நாட்கள் அவர்களுக்கு நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் பொதுப்பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அந்த 3 பேரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே உள்ள சிறை பிரிவிற்கு மாற்றப்பட உள்ளனர். விரைவில் அடுத்த கட்டமாக உடல்நலம் முன்னேறிய பிறகு இந்த சில நாட்களில் போலீசார் 3 பேரையும் காவலில் எடுத்து முழுமையாக விசாரிக்க இருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.